என் பேர் மாரியப்பன். சரிங்க. ஒரு 20 ஆண்டு காலமாக பருத்தி பால் வியாபாரம் செஞ்சு வருவேன். மாதிரி தெப்பக்குளத்தில் தெப்பக்குளத்தில் வந்து 7 ஆண்டுகளாக. இப்போ லைனில் வந்து ஒரு அது மொத்தத்தில் வந்து நான் ஆரம்பித்தது 20 வருஷம். 20 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். 20 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து பருத்தி பால்ன்றது பருத்தி பால் சாப்பிட்டா வந்து குடல் புண், வாய் புண்ணு, நாக்கு புண்ணு எல்லாம் தீரக்கூடியது. கண் எரிச்சல் தீரக்கூடியது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்ல சளி இது சேர்க்குற முறை வந்து பருத்தி பால், தேங்காய், ஏலம், சுக்கு, திப்பிலி, எல்லாம் இது வெல்லம். அடுத்து வந்து 10% பச்சரிசி கொஞ்சம் திக்னஸ்க்கு கொடுக்குறதுக்கு அதுக்கு சேர்ப்போம். அது சேர்த்தோம்னா வந்து சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். ரெண்டு இந்த தேங்காயும் இதுவும் சேர்த்துக்குதுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். மக்களுக்கு வந்து இந்த உடம்பு அதாவது மொத்தத்தில் வந்து வகுத்து உடம்பு குடல் நல்லது. எல்லாமே சாப்பிடலாம். குழந்தைங்க, பெரியவங்க, சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிடக்கூடிய எந்த வித தீங்கு ஏற்படாது. எங்க பக்க விளைவும் வராது, எந்த தீங்கு வராது. சரி, எல்லாம் விரும்பி சாப்பிடலாம். அதனால வந்து ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும். சரி, ஓப்பன் பண்ணி இங்கே எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு சாப்பிட்லாம்? இங்கே 6:30 மணி டெய்லி 6:30 மணி வந்தால் சரி. மக்கள்கிட்ட இங்கே கேட்டு அவங்ககிட்ட ஒரு இது எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது. இந்த பருத்தி பாலில் வந்து தேங்காய், வெல்லம், சுக்கு எல்லாம் கலந்துருக்கிறதுனால தொண்டைக்கு நல்லது. குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா சளி அந்த இதெல்லாம் சரியாகும். சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூடத்தை வந்து அணைக்கக்கூடிய சூடு தண்ணி குழந்தைகள் சளி, இருமல், குழந்தைகள் கூட கொடுக்கலாம். அது பயம் இல்லாமல் கொடுக்கலாம். சந்தோஷமா போங்க. Subscribe to our channel. Press the bell icon on the YouTube app and never miss another update. வாங்க, சந்தோஷமா போங்க.